ஹாய் வணக்கம், வெல்கம் டு அரமா ஸ்டுடியோ. இன்றைக்கி பார்க்க போகிறது மாங்காய் மல்லி சாதம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். மாங்காய், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், கடுகு, உப்பு, வேக வச்ச சாதம், நெய். இதுதாங்க தேவையான பொருள். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கோங்க. முழுசாக போட்டால் வெடிஞ்சிரும், அதனால் உடச்சி போட்டுக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு தான். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா ஒரு விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைன்னா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு ஓரம் இருக்கட்டும். அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா பொரியட்டோன்னு சொல்லிட்டு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உளுந்து போடும்போது இந்த சாதத்தோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். உளுந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. துருவின மாங்காவை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, வதங்கிட்டா சொதன்னு ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம். விழுத சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்ச சாதத்தை அதோட போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். நல்லா கலரி எடுத்துட்ட பிறகு இதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுனா சூடான, சுவையான, டேஸ்டான, புளிப்பான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் மல்லி சாதம். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.